சிவகங்கை அருகே வைகை ஆற்றில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் மனுக்கள் மிதந்த விவகாரத்தில் அவை குறைகள் தீர்க்கப்பட்ட மனுக்கள் என ஆட்சியர் விளக்கம் அளித்த நிலையில் இன்று அந்த மனுக்கள் திருடப்பட்டு வீசப்பட்டதாக புகார் அளிக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைக்கிறார் செய்தியாளர் சுரேஷ் கண்ணன். வணக்கம் சுரேஷ் கண்ணன், இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். வணக்கம். உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் பெறப்பட்ட மனுக்கள் வைகை ஆற்றில் தூக்கி வீசப்பட்ட சம்பவம் தமிழகத்தின் முழுவதும் பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் கொடுத்த விளக்க அறிக்கையில் வைகை ஆற்றில் கிடந்த மனுக்கள் அனைத்தும் நகல் என்றும் குறைகள் தீர்க்கப்பட்ட மனுக்கள் தான் வைகை ஆற்றில் மிதந்ததாக தெரிவித்தனர். இந்நிலையில் திருப்பமணம் வட்டாட்சியர் விஜயகுமார் கொடுத்த புகாரின் அடிப்படையில் காவல்துறை திருப்பமணம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ள சர்வே அலுவலகத்தில் இருந்து மனுக்களை மர்ம நபர்கள் திருடிச் சென்று அவற்றை வைகை ஆற்றில் வீசி சென்றதாக புகார் அளித்துள்ளார். அந்த புகாரின் மீது வழக்கு பதிவு செய்து மனுக்கள் திருடியது யார் என்று காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நேற்றைய தினம் மாவட்ட ஆட்சியர் தலைவர் கொடுத்த விளக்க அறிக்கையில் காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கும் சம்பவத்திற்கும் முரண்பட்ட கருத்துக்கள் நிறுவுவதால் தமிழகத்தில் மேலும் இந்த சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தும் என தெரிய வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.